வணக்கம். ஆம், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய பிம்பிள்ஸ் சரிங்களா. இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அந்த டீனேஜ் வயசு தாண்டினவங்களுக்கும் இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு வருது இல்லைங்களா. இப்போது இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிள்ளைங்க வந்துட்டு இந்த பெரிய பிள்ளை ஆகும் பொழுது அதுங்க பாடியில் வந்துட்டு உண்டாகக்கூடிய ஹார்மோன்ஸ் சரிங்களா, ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான்ஸ், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சினால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துட்டு வருது. இப்போது இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது சரி பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி வந்துட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஃபேஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 times to 5 timesனால் அதுக்கு மேலேயே நீங்கள் நம்ம வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த ஆயில் கண்டென்ட் வந்துட்டு இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து வச்சுக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. அந்த என்ன வந்து கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கிளைசமிக் ஃபுட்ஸ் சரிங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே மாவு ஐட்டம் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகி இந்த சீபமாக தான் நம்ம ஃபேஸில் வந்துட்டு தெரியுது ஓகேங்களா. அதனால் நம்ம அந்த மாதிரி இந்த ஃபுட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கணும். அது சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம அந்த மாதிரி பழகிருக்கோம். அப்படிங்கும் பொழுது வேறு என்ன மாற்று வழி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நம்ம இந்த அரிசி மாவு பண்ணங்களை அளவு வந்து குறைச்சிட்டு மற்றபடி காய்கறி, அது கீரை, அது பழங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்களா. கம்மியான அளவு ரைஸ் வந்துட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ காலையில் அதே மாதிரி நைட்டு ஃபுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய டேட் வந்து இது மாதிரிலாம் இருக்குது. பன்னீர் இது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸு இல்லை வெஜ்ஜிலே கூட சரி, வெஜ்ஜிலே கூட பழைய டேட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபுட்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது பழைய டேட்டு வந்துட்டு ஃபேட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு குட் ஃபேட்டு, அது மாதிரி பேட் ஃபேட்டு அப்படின்ட்டு ரெண்டு சொல்லுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அந்த குட் ஃபேட்டை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஈவன் அந்த ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு இருக்கவங்களும் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அந்த நோய் வந்து சரியாகதான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த காமனாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா, இப்போ சித்த மருத்துவத்தில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீட் பாடியாக வந்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த பாய்ஸ் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு உண்டாகும் ஹீட் பாடி சரிங்களா. அப்போ இந்த ஹீட் பாடியாக வந்துட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பாடியை வந்துட்டு கூல வச்சுக்கணும். பாடியை அவங்க வந்து கூல வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டெய்லி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே சாப்பிட்ற ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அந்த கூலிங் உடம்புடைய சூட்டை வந்து குறைக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் அந்த ஃபுட்டை வந்து அவங்க வந்து சாப்பிடணும் ஓகேலா. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ லேடிஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. புணுகு அந்த மாதிரி சில புணுகு வந்துட்டு எல்லாமே வந்து பயன்படுத்தலாம். புணுகு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்துட்டு அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு இல்லாமல் பண்ணிடும் புணுகு சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி லேடிஸ்க்கு நமக்கு தெரியும் இல்லையா, பாசிப்பயிறு மஞ்சள் சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் கண்டென்ட்லாம் போயிடும். ஃபேஸ் வந்துட்டு நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். இந்த ஆயில் வந்துட்டு அந்த செக்யூட் ஆகக்கூடிய தன்மை வந்து குறையும். கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு
பாசிப்பயிறு அதை வந்து சீலை போட்டு அந்த பொடி பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். கடலை மாவு வந்து பயன்படுத்தக்கூடாது. கடலை மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அந்த ஆயில் இது வந்துட்டு அதிகப்படுத்தும். ஆனால் பாசிப்பருப்பு மாவு வந்து பாசிப்பயிறு மாவு வந்துட்டு ஆயில் வந்துட்டு குறைக்கும். ஃபேஸ் வந்துட்டு இப்போ ட்ரை ஸ்கின்னாக வந்துட்டு இருக்கவங்க வந்து கடலை மாவு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இதுவே வந்துட்டு ஆயில் ஸ்கின்னாக வந்துட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பயிறு மாவு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி வந்து இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கும் சரி, இல்லை பெரிய ஆளுங்களுக்கும் சரி, நம்ம இந்த ஃபுட்டுலேருந்து அதே மாதிரி இந்த நம்முடைய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். சரிங்களா? ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் அலோபதியில் போனீங்கன்னா அவங்க வந்து சில க்ரீம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வந்துட்டு கெமிக்கல்ஸ், ஸ்டீராய்ட்ஸு. நான் சின்ன வயசு சரி, அதேமாதிரி எங்கள் சாருக்கு சின்ன வயசுல நிறைய பிம்பிள்ஸ் வரும். எனக்கு மேரேஜ் ஆகும்பொழுதே அவர் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு மெயினான காரணம் வந்துட்டுன்னு தெரியுங்களா? ஸ்ட்ரெஸ்ஸு. அது டீனேஜ் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய உண்டாகக்கூடிய அந்த மன அழுத்தம், ஹீட்டு, இதுக்கு சரியான வந்துட்டு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து தெரியாமல் நம்ம அதோடையே நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதை வந்து நம்ம வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த தியானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும். சரிங்களா? நம்ம சீரியஸ் வந்து பயன்படுத்த நீங்கள் அப்போதைக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். அது ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு சில தருவாங்க. நன்றி.